அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஏதோ பள்ளிக்கூடங்களில் ஜாதிய மத அடையாளங்களோடு யாரும் வரக்கூடாது என்றும், எனக்கிட்ட கூட ஒரு சின்ன கயிறு இருந்தாலும் நான் அறுத்து போட்டுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்குது. முதல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சம் லேசாக படித்து பார்த்துட்டு சொல்லணும். ஒரு கருத்தை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அதை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் கவனம் தேவை. மத சுதந்திரம் என்பது ஒரு தனி மனிதனுக்கும், அது இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி, குடிமகனாக இல்லைனாலும் அவனுக்கு கிடைத்த உள்ளார்ந்தமான அரசியலமைப்பு தந்திருக்கிற அடிப்படை உரிமை. இது சாதாரண விஷயம் இல்லை. மத சுதந்திரம், மத வழிபாடு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் நமக்கு தந்திருக்கு. தனியாக அதற்கு ஒரு ஷரத்து வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 25 தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் லிபர்ட்டியில் எப்படி மிக முக்கியம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி மிக முக்கியமோ அதை போல் மத வழிபாடு என்பது மனச்சாட்சிப்படி சுதந்திரம், அறிவிக்கக்கூடிய சுதந்திரம், பரப்பக்கூடிய சுதந்திரம், வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம், இது எல்லாம் ஆர்டிகல் 25 இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950 அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது. அதில் இந்து மதம் தான் அப்படின்னு கிடையாது, கிறிஸ்தவ மதம் தான் கிடையாது, சீக்கிய மதம் தான் கிடையாது, இஸ்லாமிய மதம் தான் என்று கிடையாது, ஜைன மதம் என்று கிடையாது, புத்த மதம் என்று கிடையாது. மதத்தை மனச்சாட்சிக்கு சுதந்திரமாக ஒரு மதத்தை பின்பற்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு. இது சுதந்திர வரலாற்றில், சுதந்திர தேசத்தில், நமக்கென்ற ஒரு சட்டத்தை உருவாக்கிய தேசத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சுதந்திரம். நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்கின்ற விஷயத்தை அரசின் தலையீடு இன்றி பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு சுதந்திரம். நான் எந்த மதத்தை சார்ந்தவன், எனக்கென்று இருக்கிற மதத்தில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பழக்க வழக்கங்கள், மதத்தின் அடையாளங்களை நான் என் உடம்பில், நெற்றியில், கையில் அந்த அடையாளப்படுத்துவதற்கு, உடை ரீதியாக அடையாளப்படுத்துவதற்கு நான் சுதந்திர உரிமையை பெற்றிருக்கிறேன். அதேபோல என்னுடைய மதத்தினுடைய விதிமுறைகளை, என் மதத்தினுடைய நெறிகளை நான் பிறருக்கு தெளிவுபடுத்த, விளக்கி கூற, பரப்புவதற்கும் கூட நான் உரிமை பெற்றிருக்கிறேன். கட்டாய மதமாற்றத்தை தவிர மற்ற அனைத்து வகையிலும் என்னுடைய மத வழிபாட்டையும் மத நம்பிக்கையையும் பிறருக்கு பரப்பவும் தெளிவுபடுத்தவும், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்கின்றதை வாய்மொழியாக, எழுத்துப்பூர்வமாக, என்னுடைய உடை மூலமாக, என்னுடைய மத அடையாளங்களை என் உடலில் வைத்து கொண்டு அதன் மூலமாக பரப்புவதற்கும் நான் உரிமையை பெற்றிருக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு மனச்சாட்சி சுதந்திரம் என்று அந்த ஆர்டிகிள் 25 வரும். பரப்ப முடியும், மதத்தை பிறருக்கு தெளிவுபடுத்த முடியும். மத அடையாளங்கள் மூலமாக நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். யாரும் கேட்க முடியாது. ஒரு மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தை சார்ந்தவனை என்னுடைய மதத்திற்கு கட்டாயமாக வா என்று கட்டாயப்படுத்த முடியாதே ஒழிய, கட்டாயமாக மதமாற்றம் மட்டும்தான் செய்ய முடியாதே ஒழிய, தனிப்பட்ட இந்த மத நம்பிக்கையிலும். இதில் இன்னும் ஒரு சிறப்பு சொல்லணும்னா, இந்திய அரசியல் அமைப்பினுடைய பிரியாம்பிள் முகப்புரையிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நம்பிக்கையில், பற்றார்வத்தில் சுதந்திரம். அந்த நம்பிக்கை என்பது என்ன? அதுதான் மத நம்பிக்கை. வழிபாட்டில் சுதந்திரம். இதையெல்லாம் கல்வி அமைச்சர் பார்க்கணும். ஏதோ நம்ம அமைச்சர் ஆகிட்டோம், நம்ம பற்றிய செய்திகள் ரீல்ஸில் வரணும், ஃபேஸ்புக்கில் வரணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லக்கூடாது. பள்ளி, கல்லூரி எதுவாக இருந்தாலும் கூட பிறந்தவன் எந்த மதத்தில் பிறக்கிறானோ அந்த மதத்தினுடைய நம்பிக்கையை பின்பற்ற அவனுக்கு வயது வரம்பு இல்லை, வயது வரம்பு கிடையாது, இடம் என்பது கிடையாது. அதில் பள்ளி, கல்லூரி என்று எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. இந்து மாணவன் அவன் நெற்றியிலே திருநீரிட்டு பொட்டு வைத்து அவன் பள்ளிக்கு செல்லலாம், கையில் கயிறு கட்டிக்கலாம். இஸ்லாமிய சகோதரர்கள், மாணவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறை என்னவோ அதன்படி அவர்கள் செல்லலாம். கிறிஸ்தவ மாணவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையின்படி அவர்கள் செல்லலாம். இதெல்லாம் அரசியலமைப்பில் கொடுத்துருக்கிற சுதந்திரம். இதை பள்ளி கல்வி அமைச்சர் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்னொரு கோரிக்கை அவருக்கு,
சார் கயிறு கட்டியிருந்தால் கூட அத்துட்டு போவேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக இந்து மாணவர்களைத்தான் குறிப்பிடுவீர்கள் என்று அர்த்தம். நான் இன்னொன்று கல்வி அமைச்சருக்கு கேட்குறேன், நீங்கள் உண்மையிலேயே புரட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி பாடக்கூடிய அந்த பாட்டை சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளியில் ஜாதிகளே இருக்காது, ஜாதிய கோட்பாடும் ஜாதிய பாகுபாடும் இருக்காது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமாக பள்ளியிலே பிசி எம்பிசிங்கிற பட்டியலை இல்லை என்று சொல்ல முடியுமா? மதிப்பெண் அடிப்படையிலே நாங்கள் வேலை தருவோம், மதிப்பெண் அடிப்படையிலே உயர்கல்வி தருவோம் என்று சொல்ல முடியுமா? சும்மா ஏதோ பேச்சுக்காக மத அடையாளம் ஜாதி அடையாளம்லாம் சொல்லாதீங்க சார். அதெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே எதை தெரியுமா சொல்லணும்? மதத்திற்கு அரசியலமைப்பு சுதந்திரம் தருது, ஜாதிக்கு தான் சார் இடஒதுக்கீட்டில் சுதந்திரம் தள்ள. தகுநிலை மற்றும் வாய்ப்பில் சமநிலை என்று சொல்லியிருக்கிறது பிரியாம்பிள். தகுநிலை மற்றும் வாய்ப்பில் சமநிலைனா என்ன அர்த்தம் தெரியுமா? எம்ப்ளாய்மெண்ட்டில் நீ ஜாதி பார்க்காதேன்னு சொல்லுது, மனிதனை டிஸ்கிரிமினேஷன் பண்ணாத ஜாதி ரீதியான்னு சொல்லுது. அப்போ அதை நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் மாற்றத்திற்கான அரசாங்கம் என்று சொன்னால் உண்மையிலே பள்ளிக்கூடத்தில் ஜாதி இல்லையா, மார்க் எடுத்தால் வேலைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மார்க் எடுத்தால் ஹையர் எஜுகேஷனில் சீட்டுன்னு சொல்லுங்கள். சும்மா கைத்தை கட்டிக்கிட்டு வரேன், பொட்டு வச்சுட்டு வரேன், குங்குமம் வச்சுட்டு வரேன், பட்டை அடிச்சுட்டு வரேன், இதை போய் எடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வெட்டு பேச்சு சார். அரசியல் அமைப்பில் இரண்டுக்குமே சுதந்திரம் தந்திருக்கிறது. மதத்திற்கு சுதந்திரம் இருக்கிறது, மத வழிபாட்டிற்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை கல்வி அமைச்சர் புரிந்து கொண்டு இனி வருங்காலத்தில் இது போன்ற பேச்சை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் அவர்களை வன்மையாக அவருடைய பேச்சுக்கு கண்டனத்தை பதிவு செய்கிறேன். உண்மையில் புரட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜாதிகள் இல்லை, நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாதி பார்க்க மாட்டோம், ஹையர் எஜுகேஷனில் ஜாதி பார்க்க மாட்டோம் சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஜாதி வாரியாக மாணவர்களை பிரிப்பதை நிறுத்தினால் அவர் உண்மையிலே புரட்சியாளர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி வருங்காலத்தில் இதுபோன்று மத ரீதியாக குறிப்பிட்ட மதத்தை துன்புறுத்துகிற வகையில் பேசக்கூடிய பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.